ஆரத்தி அடிக்கும் மக்கள். உச்சகட்ட அதிர்ச்சியில் திமுக. இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை தமிழக மக்கள் ஓட விரட்டுவார்கள் என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் செம ஃபாஸ்டாச்சே. தேர்தல் நாள் வரைக்கும் எல்லாம் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது என்று இப்போதே அதிரடியாக ஒரு சாம்பிளை காட்டிட்டாங்க. ஏற்கனவே தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் பாஜகவின் வேட்பாளராக களமிறங்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதற்கு மிக முக்கிய காரணம் இப்போதைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனின் மிக மிக மோசமான செயல்பாடுகள். நாம் ஒன்றும் ஸ்டாலின் போல வாய் புளித்ததோ மாங்கா புளித்ததோ என்றெல்லாம் பேசுபவர்கள் கிடையாது. உண்மையான கள நிலவரத்தை மக்களிடையே கொண்டு செல்லும் ஒரே பத்திரிகை இந்த ஒரே நாடு மட்டும்தான். நாம ஏற்கனவே தமிழச்சி தங்கபாண்டியன் செயல்பாடுகள் மோசமாக உள்ளது என்று கூறியது போல சென்னை மயிலாப்பூர் பாரதிதாசன் நகரில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் அவரது பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட்டு புகார் கொடுத்தாங்க. இது என்னப்பா புது மாடலா இருக்கு, பிரச்சாரம் பண்ண வந்த எனக்கு இப்படி ஒரு சோதனையா என்று மிரண்டு போனார் தமிழச்சி தங்கபாண்டியன். சரி, வந்தது வந்துவிட்டோம், அப்படியே ஏதாவது சமாதானப்படுத்திவிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க என்று பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனமான கணக்கு போட்டாரு. ஆனால் பொதுமக்களோ கொஞ்சம் கூட கேட்பதாக கிடையாது. தேர்தல் என்று வந்துவிட்டால் மட்டும் இந்த பக்கம் வரீங்க என்று காரசாரமாக விவாதத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்கெடுத்தாலும் திமுகவிற்கு 40க்கு 40 எம்பிக்கள் கொடுத்தால் கிழித்து விடுவோம் என்று திமுக கூறிக்கொண்டிருந்த போது 38 எம்பிகளை கொடுத்த பிறகும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்ய வக்கில்லாத திமுகவிற்கு வாக்குறுதி மட்டும்தான் டிசைனாக கொடுக்க தெரியும். பேச சொன்னால் நல்ல வக்கனையா வாய்க்கிழிய பேசுவீங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வேலை செய்ய உங்களுக்கு மனசு வராது. தென் சென்னை தொகுதியில் திமுகவுக்கு எதிராக வீசும் பலமான எதிர்ப்பு அலைக்கு இந்த சம்பவம் ஒரு சின்ன சாம்பிள். திமுக மீதான எதிர்ப்பு அலையும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் கடுமையான உழைப்பும் சேர்த்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் பாஜகவின் கொடியை தென் சென்னையில் பறக்க வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இம்முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக ஒலிக்கப் போகும் 400 எம்பிக்களில் தென் சென்னை தொகுதியை எம்பி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கைப்பற்றுவார் என்பதில் ஐயமில்லை. இம்முறை 400, ஜூன் 4, 400.